நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். இதனுடைய 1491 ஸ்ரீமாத்திரை மக 1491வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன், மகாபாரதியின் சாரம் பை அண்ணா சுப்பிரமணியம் அவர் ராமகிருஷ்ணா மட்டும் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார். கொஞ்சம் தயவுசி கேளுங்க வந்து உதவி கிடைக்கிறேன். இன்றைக்கி 7வது நாள் கதையை பார்க்க போகிறோம். நம்ம இது நேற்று பார்த்து கதையில் ஆல்ரெடி படங்கள் காமிக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். ரவிவர்மா படம் அது பாருங்கள். கங்கை நதி கரையில் அந்த சத்தியவதி யமுனை நதி கரையில் படகு ஓட்டுறாவோ அவளை பார்த்து சந்தனை காதலிக்கிறான். அந்த படம் அது. டாக்டர் ரவிவர்மா திருவாங்கூர் சமஸ்தானம் சேர்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்த வாவா. என்ன அழகான அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள். அவளும் நாடி கோடி நிற்கிறா. அதே மாதிரி இது வந்து சத்தியவதி. இது அதுக்கு முன்னாடி கங்காதேவி விருப்பம் பெற்று கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா. அஷ்டபசுக்களை ஒவ்வொருத்தரையாக கொண்டு கங்கையில் போடுறாவோ கங்காதேவி. அந்த படம் அது. இது ரவிவர்மா தான். இதெல்லாம் காலத்தால் அழியாது. திருவாங்கூர் போகிறவர்கள்லாம் கரெக்டாக பார்க்கணுங்க. அங்கே மியூசியத்துலேயே இருக்குது இந்த படங்கள்லாம். சில படங்கள் கிடைச்சது நேற்று. அதை ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. ஆல்ரெடி கவர்டு சப்ஜெக்ட் அது. இன்றைக்கி பார்க்க போடிய 7வது கதை பாகவத்திலாம் பார்க்க போகிறேன்னா, கௌரவ வம்ச விருத்தி. பீஷ்மர் விதுரருக்கு சொல்கிறார், அழிந்து போன குலத்தை வளர்க்கும் நூல் போன்ற உங்களால் மிகவும் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டது. அது மேலும் கடல் போல் வளர என்ன செய்ய தகுந்ததோ அது என்னாலும் உன்னாலும் செய்யப்பட வேண்டும். பீஷ்மர் சொல்கிறார், அது சந்தேகம் இல்லை. நம்முடைய குலத்திற்கு கன்னிகை யாதவ குலத்தில் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். புத்தியை சேர்ந்தவனே, இந்த குலத்தில் வளர்ச்சிக்காக எது எதுமோ அதை யோசித்து பார்த்து செய்ய சொல்கிறார் பீஷ்மர். இப்போ விதிர சொல்கிறார், தாங்கள் தான் எங்களுக்கு தாயும் தந்தையும் பரமகுருவும் ஆகையால் இந்த குலத்திற்கு எது நன்மை பயக்குமோ அதை தாங்கள் தான் யோசித்து செய்ய வேண்டும்ன்றார். வைசம்பாயனை சொல்கிறார். வைசம்பாயனை தான் கதை சொல்கிற மாதிரி இருக்குது ஹோல் திங். ஜனமேஜனுக்கு சுபலராஜனின் பெண் காந்தாரி என்பவள் மகநேத்திரஹாரனான சிவனை போதிச்சு 100 பிள்ளைகளை பெறும் வரத்தை பெற்றிருப்பதாக பிராமணர்கள் மூலம் குரு பிதாமகராக பீஷ்மர் உண்மையை கேள்விப்பட்டிருந்தார். சிவங்கிட்ட வரம் வாங்கிக்கா காந்தாரியால் 100 குழந்தைகளை பிறக்கிற மாதிரி. பிறகு அந்த காந்தார மன்னனுக்கு தூது அனுப்பி சுபலரும் விசாரித்து வரன் கண்ணில்லாதவன் என்று தெரிந்து கொண்டாள். குலத்தையும் புகழையும் நடத்தையையும் நோக்கி ஆலோசித்த பின் தர்மசாரின காந்தாரியை திருதராஷ்டனுக்கு கொடுத்தார். அரசே, அவள் ஒரு துணியை எடுத்து பல தடவை மடித்து பதியை அனுசரிக்கும் விதத்தை மேற்கொண்டு தன் கண்களை கட்டி கொண்டாள். யாராவது செய்வாளா? இப்போ இருக்க பொண்டாட்டினா கண்ணை நோண்டிடுவா. அது மாதிரி இருக்குது. அவள் ஆத்துக்காருக்கு கண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே தன் கண்ணை கொட்டின்றாவோ. பதியை தெய்வமாக கொண்ட விரதசாலி அவன் அவள் பெரியோர்கள் எல்லோரையும் ஆராதித்தாள். வாக்காலும் கடுமையாக பிறரை பேசவில்லை. இனி பாண்டுவி விவாக முயற்சி. சூரசேனன் மீது சிரேஷ்டரை வசுதேவருடைய பிதா பூமியில் அழகிற் சேர்ந்த பிரிதை என்ற பெயர் பெற்ற பெண் அவருக்கு இருந்தாள். மகாத்மாவாக அவருடைய நண்பர் குந்தி போஜர். அவருக்கு பெண் குழந்தை இல்லை. அவருடன் நட்பால் தனக்கு பிறக்கும் பெண்ணை வளர்த்து கொள்ள கொடுப்பதாக வாக்களித்து அவருக்கு அனுகிரகம் செய்ய விரும்பி போய் போகாத வாக்குடைய அவர் முதலே பிறந்த அந்த பெண்ணை தத்து கொடுத்துறார். அவர் மகாத்மாவையாகிய நண்பர் குந்தி போஜர். அவ பேர் என்ன? பிரிதை தான் அவளுக்கு ஒரிஜினலாக பேர். புத்திர கிரகத்தில் பிராமண அதிதி பூஜையில் நியமிக்கப்பட்ட அவள் கடுமையான விரதம் கொண்டவரும் தர்மானுஷ்டானத்தில் கண்டுபிடிக்க முடியாத தீர்மை உடையாரும் துர்வாசம் என்ற பிராமணரை எல்லா முயற்சியாலும் உபசரித்து மகிழ்ச்சி செய்தாள். அவளுக்கு ஆபத் தர்மமாக உதவும் என்று அவர் ஒரு மந்திரத்தை உபதேசித்து எந்தெந்த தெய்வத்தை இந்த மந்திரத்தால் அழைத்தாலும்
அந்தந்த தெய்வத்தின் மகிமையால் உனக்கு புத்திரன் தோன்றுவான் என்று துர்வாச மகரிஷி அந்த குந்தி போஜனால் வளர்க்கப்பட பிரதேகி அந்த வரத்தை கொடுக்கிறார். பிராமணரால் அங்கனம் கூறப்பட்ட அந்த புகழ்பெற்ற சாதுவான கன்னிப்பெண் அதை சோதிக்க ஆவலுடன் கூடியவளாகி சூரிய தேவனை அழைத்தாள். உலகையை நடத்தும் சூரியன் அங்கு பிரசன்னமானதை கண்டார். ஒளிவீசும் சூரியன் அவருடன் கூடினார். அப்பொழுதே ஆயுதம் எறிந்தவர்கள் சிறந்தவனும் குண்டலங்கள் பிரகாசிக்கும் முகமுடையவனும் இயற்கையாகவே கவசமுடையவனாக புத்திரன் தோன்றினான். அவன்தான் உலகனத்தையும் பின்பு கர்ணன் என்ற பெயர் பெற்று விளங்கினான். ஒளிமிக்க சூரிய பகவான் அவள் மீண்டும் கன்னியாய் இருப்பதை பரமாக அழித்துவிட்டு வானுகளுக்கு சென்று விட்டார். இதெல்லாம் நடந்திருக்கான்னு நமக்கு சந்தேகம் நடந்திருக்கு அந்த காலத்தில். அதெல்லாம் தன்னுடைய அபசாரத்தை மறைக்க விரும்பி உறவினரிடம் பயத்தாலும் குந்தி அந்த பலமிக்க குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஜலத்தில் விட்டுவிட்டாள். ராதை என்ற மனைவியுடன் கூடிய ஒரு தேரோட்டியான சுதன் அப்படி விடப்பட்ட குழந்தையை ஆறில் அடிச்சு வருது பெட்டி. கர்ணன் சினிமா பார்த்தா நமக்கு தெரியும். அது குழந்தையை கண்டு மனைவியிடம் கூடி அதை புத்திரனாக கொண்டு வளர்க்கலானான். அவ்விருவரும் அந்த குழந்தையை ரத்தனங்களுடன் பிறந்திருந்தால் அவனுக்கு வசுஷேணன் என்ற பெயர் இருக்கட்டும் என்று அப்பெயரை வைத்தான். வசுஷேணன் தான் ஒரிஜினலாக பேர். கர்ணனுக்கு இந்த பேர் யாருக்கும் தெரியாது. வசுஷேணன். அரசே, குந்தி போஜ முன்னர் நாளடைவில் அந்த குழந்தையை பாண்டுவுக்கு விவாகம் செய்து கொடுத்தார். பல வகையான செல்வங்களுடன் குரு சிரேஷ்டரான அவளை ஊருக்கு அனுப்பி வைத்த பெண்ணுக்கு சாந்தமனான பீஷ்மர் புகழ்மிக்க பாண்டு மன்னனுக்கு இன்னொரு விவாகம் செய்விக்கலாம் என்று எண்ணினார். திறமை மிக்க மந்திரிகளுடன், பிராமணருடன், ரிஷிகளுடன், சதுரங்க பலத்துடன் மந்திர ராஜனுடைய நகருக்கு சென்றார். பகைவரை வெல்பவரே, கன்னிகையை விழிக்க விரும்பி உங்களிடம் வந்திருப்பதாக என்னை தெரிந்து கொள்ளும். சாதுவான் உங்கள் தங்கை புகழ்மிக்க மாத்திரி என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த யசஸ்வினியை பாண்டுவுக்காக வரிக்கிறேன். சம்பந்தத்தில் அரசே, நீங்கள் எங்களுக்கு பொருத்தமானவர்கள், நாங்களும் உங்களுக்கு பொருத்தமானவர்கள் பீஷ்மர் சொல்கிறார். அப்போ அந்த மாத்திரையை கல்யாணம் எடுத்தாராவா. இங்கனம் கூறிய பீஷ்மரிடம், மந்திர மன்னன் உங்களிடம் வரனை விட சிறந்தது வரன் கிட்டாது சொல்லி என் அபிப்பிராயம் சொல்கிறான். அவன் மங்களமான கல்யாண நிகழ்ச்சியத்திற்கு பீஷ்மர் மணியை முத்தும் பழமும் சீர் வைத்தார். அந்த தனம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சொல்ல இது சீதனமாக தருது பிள்ளையாத்துல தரணும். அந்த தனம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சல்லியர் மனம் மகிழ்ந்து தங்கையை அலங்கரித்து கௌரவ சிரேஷ்டரிடம் தானம் செய்து மதிமிக்க காங்கேயனான பீஷ்மர் மாத்திரையை அங்கீகரித்து கொண்டு ஹஸ்தினாபுரி வந்து சேர்ந்தார். பிறகு இஷ்டமான நாளில் பெரியோர்கள் நிச்சயித்த சுபமுகூர்த்தத்தில் பாண்டு மன்னன் மாத்திரையை பாணிகிரகணம் செய்து கொண்டார். அரசியலில் சிறந்தவரான அவர் குந்தி மாத்திரை என்று இரு மனைவிகளுடன் விருப்பப்படின்பு முற்று வாழ்ந்தார். ராஜசமகராகிய சாந்தனுவும் தீமானான பரதரும் அடைந்திருந்த கீர்த்தி பேச்சு மறந்து போயிருந்தது. அந்த குலத்திற்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டது. யார்? இவரால், பாண்டுவால. கௌசல்யானந்தவர்தரான அவர் பெரியப்பன் பாதங்களை அபிவாதனம் செய்து முறைப்படி நாட்டு மக்களையும் நகர மக்களையும் கௌரவித்தார். பிற ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் வென்று கிருதார்த்தனாக திரும்பி வந்தார். அந்த மகனை இருகத்தழிய பீஷ்மர் மகிழ்ச்சிமுக ஆனந்த கண்ணை சொரிந்தார். திருதராஷ்டிரா அனுபவிக்கப்பட்டு தன் தோல் வலிமையை ஜெயித்து கொண்ட கப்பச்செல்வத்தை பீஷ்மரிடம் தாயார் சத்தியவதியிடமும் பாண்டு மன்னர் ஒப்படைத்தார். விதுரருக்கும் அனுப்பி வைத்தார். உற்றார் உறவினரையும் அந்த தர்மாத்மா தனத்தால் மகிழ்வித்தார். பாரத மேலும் சத்தியவதி பீஷ்மரையும் புகழ்மிக்க பாண்டுவின் தாயாரான கௌசல்யையும் பாண்டுவின் வெற்றி செல்வத்தை கண்டு மகிழ்ச்சி வைத்தார். பரதசிரேஷ்டா குந்தியாலும் மாத்திரியாலும் தூண்டப்பட்டு சோம்பல் இல்லாத பாண்டு மன்னன் பிறகு வனவாசத்தை நாடி சென்றான். அழகான இமயத்தில் தென்புறம் உள்ள மலை உச்சிகளிலும் பெரிய சால மரங்கள் உள்ள வனங்களிலும் வசிக்கலானான். அங்கனம் சஞ்சரிக்கும் அந்த மன்னனை அழகிய கவசம் பூண்டு சிறந்த அஸ்திரங்களுடன்
விளங்க கண்டு வனவாசிகள் இவன் தேவரும் என்று எண்ணினர். திருதராஷ்டிரனால் ஏவப்பட்ட பணியாட்கள் நாள்தோறும் சோம்பலின்றி காமபோகங்களை மனத்திற்கு கொண்டார்கள். இனி விதுர விவாக வரலாறு. பூபால தேவரான தேவகர் என்பவருக்கு சூத்திரஸ்ரீயிடம் பிறந்த அழகான இந்த இளங்கன்னிகை இருப்பதாக பீஷ்மர் கேள்விப்பட்டார். பரதசிரேஷ்டர் அவளை வேண்டி பெற்று வந்து விதுரருக்கு விவாகம் செய்து வைத்தார். குருநந்தரனான விதுரர் அவளிடத்தில் தனக்கு சமமான வித்திய சம்பத்துடைய புத்திரர்களை தோற்றுவித்தார். விதுரருக்கு பதங்கள்லாம் பிறக்கிறது. நீ காந்தாரி மக்களை பெற்ற வரலாறு. ஒரு சமயம் பசியாலும் களைப்பாலும் ஆடியிருந்த வேத வியாசருக்கு காந்தாரி உபசரித்து மகிழ்வித்தார். வியாசர் அவருக்கு வளம் வைத்தார். அவள் கணவருக்கு ஒப்பான 100 புத்திரர்களை வரமாக கேட்டுக்கொண்டார். இது சிவனிடந்து இது பண்ணா மாதிரி சொல்றா, இப்படி சொல்றார். பிறகு நாளடைவில் திருதராஷ்டிரமிருந்து அவள் கருவுற்றார். கர்ப்பத்தை 2 வருஷம் சுமந்தார். பிரசவமாக அது துக்கத்தால் கோபம் உண்டு காந்தாரி வயிற்றில் கர்ப்பத்தை சேதித்தாள். இரும்பு கொண்டினால் சிதைக்கப்பட்டார் போல் மாமிஷ பிண்டம் பிறந்தது. வியாசர் ஞானக்கண்ணால் அதை கண்டு விரைவில் அங்கு வந்து சேர்ந்தார். இது என்ன, உன் விருப்பம் என்ன காந்தாரியை கேட்டார். அப்போ காந்தாரி சொல்கிறார், துக்கத்தின் மேலிட்டால் வயிற்றில் இருந்த கர்ப்பம் என்ன சேதிக்கப்பட்டது. 100 புத்திரருக்கு பதிலாக இந்த மாம்ச பிண்டம் ஒரு பிண்டமாக பிறந்திருக்கு. அப்போ வியாசர் சொல்கிறார், காந்தாரி அது அப்படித்தான். அதுவே 100 பிள்ளைகள் ஒருபோதும் அதுவே 100 பிள்ளையாகும். வரம் ஏற்படாது. விரைவில் 100 நெய் கொண்டத்தை ஏற்பாடு செய். குளிர்ந்த நீரால் இந்த பிட்டத்தை நனை அப்படின்னு சொல்கிறார். அவள் நனைத்ததும் அந்த கர்ப்ப பிண்டம் கட்டை விரல் அளவு பிரமாணத்தில் 100 பாகமாக பிரிந்தது. பின் இந்த கர்ப்பங்களை அதாவது இது யூடியூப் பேபி ஆட்டம் ஆயிடுறதெல்லாம் அந்த குண்டங்களில் வைக்க செய்தார். நன்றாக காக்கப்பட்ட இடங்களில் மூடி வைத்து ரட்சை செய்தார். குறிப்பிட்ட காலத்தில் எப்படி மீண்டும் குண்டங்களை திறக்க வேண்டும் என்று காந்தாரியிடம் கூறினார். தீமானான பகவான் வியாசர் இவ்வாறு நியமனம் செய்துவிட்டு இமயமலைக்கு தவத்துக்கு சென்று விட்டார். இந்த ஏற்பாட்டின்படி முதலில் துரியோதன மன்னன் தோன்றினான். அரசே, அவ்வாறு திருதராஷ்டிரத்துக்கு 100 புத்தர்களும் பூர்மனாக 1 மாதத்தில் தோன்றினர். 100க்கு மேலாக ஒரு கன்னிகையே பிறந்தாள். காந்தாரியின் மனத்தில் பெண்ணும் பெண்ணும் என்ற எண்ணம் இருந்ததால் 100 பிண்டங்களுக்கு பின் மிஞ்சியிருந்ததை பெண்ணாக தோற்றுவித்து சங்கற்பத்தி வியாசர் தனியர் கொண்டத்தில் வைத்திருந்தார். திருதராஷ்டிர மன்னனிடம் பணி செய்து கொண்டிருந்த வைசேசிகி இருந்தாள். அவளிடம் 1 வருஷத்திற்கு பின் திருதராஷ்டிரக்கு பிறந்தவள் தான் தீமானான யுயுசுன்ற பையன் வருகிறான். திருதராஷ்டிரனுக்கு பணிவிடை செஞ்ச ஒரு தாதியவர். பாண்டவர்கள் பிறந்த வரலாறு. ஒரு சமயம் பாண்டு மன்னன் மான், புலி, மிருகங்கள் அடைந்த ஆரண்யத்தில் சஞ்சரிக்கின்ற புணர்ச்சி செய்து கொண்ட 2 மான்களை கண்டான். இறக்கைகள் கட்டி தங்க முளைகளுடன் கூறிய வேகமான அம்புகளால் பாண்டு மன்னன் ஆண்மானையும் பெண்மானையும் தாக்கினான். அரசே, அந்த ஆண்மான் தபச்செல்வரான ஒரு ரிஷிபுத்திரன். ஒளிமிக்க அவன் மானூர் கொண்டு மனைவுடன் புணர்ச்சியில் இருந்தான். ஒரு நொடியில் பூமியில் வீழ்த்தப்பட்டு பொறிகள் கலங்கி கதறினான். இந்த அடர்ந்த காற்றில் மான் வடிவம் எடுத்துக்கொண்டு மான்களுடன் சஞ்சரிப்பவன் நான், ரிஷிபுத்திரன். அதை நீ அறியாததால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும். ஆகையால் மூடா, காமத்தில் மயங்கியிருந்த நிலையில் மான் வடிவில் இந்த என்னை இவ்வாறு கொன்றதாக நீ இதனால் பயனாக இதே கதியை நீ அடைவாய். காமவசப்பட்ட பிரியமான மனைவியை தழுவும் போது நீயும் இதே நிலையில் பிரேத உலகை அடைவா என்று சபிக்கிறான் அந்த ரிஷிகுமாரன். வைசம்பாயனை சொல்றது இங்கனம் கூறிவிட்டு துக்கத்தால் பிடிக்கப்பட்டு மான்வடிவில் இருந்த அவர் ஒரு நொடியில் உயிர் துறந்தார். பாண்டுவும் துக்கத்தில் ஆழ்ந்தான். பாண்டு கூறியது மகத்தான விஷயம்தான். உண்மையில் பந்து, அதன் மூலம் நான் என் மோட்சத்தை நாட நிச்சயித்துள்ளேன். இப்படி கூறிக்கொண்டு துக்கத்தால் பிடிக்கப்பட்டு பெருமூச்சு விட்டுக்கொண்டு பாண்டு மன்னன் குந்தியை மாத்திரையும் பார்த்து பின்வருமாறு கூறினான். கௌசல்யை, பாண்டுவின் தாயார், ஸ்ரத்தாவான விதுரர், ராஜாவான திருதராஷ்டிரர், மதிப்புக்குரிய சத்தியவதி,
பீஷ்மர் மற்ற பந்துக்கள் ராஜபுரோகிதர் எல்லோரையும் சமாதானப்படுத்தி பாண்டு வனத்தில் பரிபிராஜனாகி விட்டான் என்றை தெரிவிக்க வேண்டும். அதற்கு சிந்த வண்ணம் குந்திய மாத்திரியும் கூறினார்கள். பரத சிரேஷ்டரே, சன்னியாச ஆசிரமம் இல்லாமல் தர்மபத்திரியான எங்களுடன் இருந்து கொண்டே நீங்கள் தவ வாழ்க்கை வாழலாம் சொல்றார். காமசுகத்தை தொடர்ந்து நாங்களும் சிறந்த தவம் செய்வோம் சொல்றார். பாண்டு கூறியது, உங்களுடைய தர்ம சிந்தனையில் நிச்சயம் இதுவென்றால் பித்திருக்கள் சென்ற என் விற்த்தியையே நான் பின்பற்றுகிறேன் சொல்கிறான் அவன். அற்ப சுகத்தையும் ஆகாரத்தையும் விட்டொழிந்து மகத்தான தபத்தை கை கொண்டு மரபுரி உடுத்தி பழங்களையும் வேர்களையும் புசித்து பெரிய மரத்தில் சஞ்சரிக்கிறேன் சொல்கிறான். வைஷம்பாயனை சொல்கிறார். கௌரவ நந்தனாத பாண்டு மனைவியிடம் கூறிவிட்டு அவர்களுடன் நாகசதம் என்ற மலைக்கு சென்றான். பிறகு இமயத்தை கடந்து கந்தமான பருவத்துக்கு சென்றான். நீண்ட காலத்துக்கு பிறகு மாசற்ற தபத்தை அடைந்து பாண்டு மன்னன் பிரம்மரிஷிக்கு சமமானான். மான்மடிவிலிருந்து ரிஷி சாபத்தால் தன்னுடைய புண்ணிய பலன் நசிந்துவிட்டதை எண்ணி பார்த்து மனித நாட்டம் இல்லாத தன்னிடத்தில் தர்மபத்தினியாக புகழ்மிக்க குந்தியை நோக்கி பாண்டு பின்வருமாறு கூறினான். இஷ்டி செய்ததும் தானம் செய்ததும் தமம் செய்வதும் எல்லாமே புத்திரன் இல்லாதவருக்கு புண்ணியம் பலனை அளிக்காது என்று கூறப்படுகிறது. எதிரிகளின் பக்கத்தை வெல்லும் பாண்டுவை நோக்கி உத்தம ஸ்திரியான குந்தி கணவருக்கு இதமான சென்றார். என் தந்தை வீட்டில் சிறுமியாக இருந்தபோது நான் அதிதிகள் உபசரித்தான். துர்வாச மகரிஷி எனக்கு வரம் கொடுத்தார். அதன் போல பசங்களை பெறுவேன்ற அவர் தர்மத்தில் ரகசியமான நிச்சயமுடைய துர்வாசரை என்னை பிரசித்தி பெற்றவர். திடவிரதமுடைய நான் எல்லா விதத்திலும் வணக்கத்திலும் முகிவித்தேன். அவர் சொன்னதுனால நான் இதை பற்றி எனக்கு கவலைப்படலன்றாவோ. பிராமணர் வாக்கு அப்படியே நடக்கும். அதற்கு போய் சமயம் வந்துள்ளது. அரசே, உங்களால் அனுமதிக்கப்பட்டால் தெய்வத்தை நான் அழைக்கிறேன் சொல்கிறார். ராஜரிஷியே, நமக்கு ஹிதமான பிரஜை தோன்ற நான் மந்திரத்தை தியானம் செய்கிறேன். சத்தியவான்களை சிறந்தவரே, எந்த தெய்வத்தை அழைக்கட்டான்னு சொல்கிறா. பாட்டு சொல்கிறான். மங்கள வடிவடிலே தர்ம தேவதையை அழை. அவரே உலகங்களை புண்ணியத்தை வளர்ப்பவர். தர்ம தேவதையை தந்த புத்திரனை மனது அதர்மத்தில் செல்லாது. வைஷமாயனை சொல்கிறார். ஜனமேஜயா காந்தாரி கர்ப்பம் தரித்து 1 வருஷம் ஆன பிறகு அவளை பிரசவிக்காமல் இருந்த பொழுது நான் குந்தி கர்ப்பத்தையை பிரார்த்திக்க வேண்டியோரை நடுவ விடாத தர்மதேவையை அழைத்தாள். குந்தி எந்த இடத்தில் ஜபம் செய்தாலும் அங்கு சூரிய பிரகாசமான விமானத்தில் மந்திர பலத்தால் தர்மதேவதையை எழுந்தருளினார். யோகமூர்த்தி வடிவிலான வந்த தர்மருடன் கூடி அந்த அழகிய குந்தி எல்லா உயிர்களுக்கும் நன்மை புரியும் புத்திரனை பெற்றார். அதான் யுதிஷ்டர். தார்மீகமான அந்த குமாரனை அடைந்த பின் பாண்டு மீண்டும் குதியிடம் மருத்துக்களில் சிரேஷ்டரும் எல்லா உயிரிலும் பூஜிக்கப்பட்டவரான வாயு பகவானை வேண்டிக்கொள்ள சொல்லும்போது வாயு பகவானால் பீமன் குறைக்கிறான். அடுத்து பிறகு கௌரவனான பாண்டு மகாராஜன் மகேஷியுடன் ஆலோசித்து 1 வருஷம் மங்களகரமான விரதம் அனுஷ்டிக்கும் படி குந்திக்கு கட்டளை இட்டான். பிறகு தேவேந்திரன் எழுந்தருளி அர்ஜுனை பிறப்பித்தான். பிறகு மீண்டும் தனிமையில் குந்தியிடம் பின்வருமாறு கூறினான். மந்திர சக்தி படைத்தவளே, நீ அதே படையில் இந்த மாத்திரையும் அழைத்துப்போம். குற்றமற்றவளே, புத்திர பேற்றை அளிப்பதால் உத்தம கீர்த்தியை அடைவான் சொல்லும்போது மாத்திரைக்கு சொல்லித்தரா. அஸ்வினி குமார் மூலமாக மாத்திரை நகுல சகாதேவன் படக்கலாம். இங்கனம் கூறப்பட்ட அவள் மாத்திரைக்கு ஒரு தடவை தெய்வத்தை தியானம் செய், இந்த மந்திரத்தை உபதேசித்தார். அதனால் உனக்கு அனுகூலமான குழந்தைகளும் பிறக்கும் சந்தேகம் என்றார். பிறகு மாத்திரை யோசித்து மனதால் அஸ்வினி தேவர்களை தியானித்தார். அவர்கள் எழுந்தருளி அவர்களை இரட்டையராக 2 குழந்தைகளை தோற்றித்தார். நகுல சகாதேவன் உலகில் நிகரற்ற அழகு படைத்த அவ்விருவரும் முதலில் பிறந்த நகுலன், மற்றவன் சகாதேவன் என்றும் மாத்திரை புத்திரரால் அங்கிருந்த பிராமணர்களை மனதில் மகிழ்வுடன் நாமகரணம் செய்தார்கள். இந்த அளவில் இன்னைக்கு 7ஆம் நாள் கதையை நான் பூர்த்தி செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சிரவணம் பண்ணுங்க. அப்போ சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.